வணக்கம் நேயர்களே, ஸ்ரீ குபேரன் டிவி நேயருக்கு லட்சுமண அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 13ஆம் தேதியிலேருந்து 19ஆம் தேதி வரை எப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம். எப்போதுமே சொல்கிறதாங்க லக்னத்துக்கு பாருங்கள். லக்னத்துக்கும் பார்த்தீங்கன்னா தான் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசின்னா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்குறது மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு வரது பொது பலன்கள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தசாபுக்தி பலன்கள் வரும். ஸோ உங்களுக்கு என்ன தசாபுக்தி அந்தரங்கள் நடக்குதோ அதை லிங்க் பண்ணி பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். கும்பராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி சனி வந்து பார்த்தீங்கன்னா ராசியிலே இருக்கும்போது கொஞ்சம் சோம்பேறித்தனம் அதிகமாக இருக்கும். ஐயோ அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கும்போது சோம்பேறித்தனம் அதிகம் இருக்கும். ஸோ அதெல்லாம் விட்டுருங்க. இன்றைக்கி வேலை இன்றைக்கி பார்க்கணுன்ற வேகத்துக்கு போகிறது ரொம்ப நல்லது. மற்றபடி 2-11ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5ல் இருக்கும்போது 4ல் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா தாயார் தந்தையார் நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 4ல் வந்து குரு வந்து வக்கரமாக போகும்போது தாயாரோட சூழ்நிலைகள் தாயாரோட நடவடிக்கைகள் வந்து ஒரு பிடிவாதம் இருக்கிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். மற்றபடி வந்து ப்ராப்ளம் இல்லை. கொஞ்சம் வாக்குவாதம் வரும், அதை கொஞ்சம் பார்த்துக்கங்க. மற்றபடி உங்களுக்கு வந்து 3ஆம் அதிபதி. ஸோ 3ஆம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா செவ்வாயாக இருந்து செவ்வாய் வந்து 6ல் நீச்சமாக இருக்கும். வந்து வேலையில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏதாச்சும் வந்து வேலையில் வந்து ஏதாச்சும் தவறு இருந்தால் அதனால் ஒரு சின்ன அவமானங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் பார்த்துட்டு வந்து டாக்குமெண்டேஷன் சம்மந்தமான விஷயம் ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்ப அவசியம். 4 மற்றும் 9ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ராசியிலே இருக்கும்போது தாய் தந்தையர் வந்து அவங்களுடைய விஷயங்கள் வந்து ரொம்ப எல்லாமே சிறப்பாக நடக்கும். அதில் வந்து எந்த மாற்றம் இல்லை. ஏன்னா சுக்கிரன் வந்து உங்கள் ராசியிலே இருக்கும்போது அப்பா அம்மா ஏதாவது கோச்சிட்டு போனால் கூட இப்போ வந்து பேசுவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. 5 மற்றும் 8ஆம் அதிபதியான புதன் வந்து 11ல் இருந்து திடீர் அதிர்ஷ்டங்களை அள்ளி தரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைகளோட வெற்றி ரொம்ப பெரிய வெற்றியாக இருக்கும். நம்ம பிள்ளையா இதுங்கிற மாதிரி பெருமைப்படுற மாதிரியான விஷயங்கள் நடக்கும். திடீர் அதிர்ஷ்டங்கள், ஆன்மீகத்தால் வந்து திடீர் விஷயங்கள், பூர்வீக சொத்துக்களால் வந்து திடீர் அதிர்ஷ்டங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. கலைஞர்களுக்கு வந்து ஒரு பெரிய லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அதெல்லாம் ரொம்ப சிறப்பு. 6ஆம் அதிபதியான சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து திங்கட்கிழமை வந்து கொஞ்சம் வேலை பலுக்கள் அதிகமாக இருந்தாலும் அதுக்கப்புறம் வேலை சம்மந்தமான விஷயம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ நல்ல ஏற்றங்கள் நல்ல விஷயங்கள் நடப்பதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 7ஆம் அதிபதியான சூரியன். ஸோ 7ஆம் அதிபதி சூரியன் வந்து 12ல் இருக்கும்போது கணவன் மனைவி கொஞ்சம் வந்து பிரயாணங்கள் நிறைய மேற்கொள்வதற்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ வேலை விஷயமாக கணவன் வெளியூர் போகிறதோ இல்லை இவங்க கொஞ்சம் வேறு வேலையாக கொஞ்சம் தனியாக வேறு ஒரு ஊர் போகிறது இந்த மாதிரி விஷயங்களாகும் கொஞ்சம் பிரயாணங்கள் ஜாஸ்தியாக மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் நிறைய இருக்குது. வியாபார சம்மந்தமான விஷயங்களை நிறைய பிரயாணம் மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் நிறைய இருக்குங்க. ஸோ 8ஆம் அதிபதி 11ல் இருக்கும்போது திடீர் அதிர்ஷ்டங்கள் அள்ளித்தரதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. அதனால் வராத பணம், ஸோ கேட்காத ஒரு வராதுன்னு நினச்சிருந்தது கூட திடீர்னு வந்து உங்களுக்கு இருக்கும். சின்னதாக ஒரு லாட்டரி டிக்கெட் வாங்குறது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 9ஆம் அதிபதி. ஸோ 9ஆம் அதிபதியான புதன் சுக்கிரன் வந்து உங்களுக்கு ராசியிலே இருக்கும்போது அப்பா அம்மா வந்து ஏதாச்சும் வந்து உங்களுக்கு வந்து ஏதாச்சும் கோச்சிட்டு போனாங்கன்னா கூட இப்போ வந்து சேருவதற்கான வாய்ப்பு உங்கள்கிட்ட வந்து பார்த்து கொஞ்சம் காம்ப்ரமைஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. 10ஆம் அதிபதியான செவ்வாய் செவ்வாய் வந்து 6ல் இருக்கும்போது வேலையாட்கள் பிஸ்னஸ் பண்ணிட்டு வேலையாட்களாக ஒரு சின்ன ஒரு டென்ஷன் ஸ்ட்ரெஸ்ஸஸ் வரும். வேலை செய்கிற இடங்களில் சின்ன அவமானங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும். வேலையில் வந்து பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் பண்ணிட்டு ஏதாவது கடன் வாங்கிட்டீங்கன்னா கொஞ்சம் பர்ஃபெக்டாக பார்த்துங்க. இல்லை கடனால் ஒரு சின்ன அவமானங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏன்னா அந்த செவ்வாய்ங்கிறது வந்து அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கணும். தொழில் ரீதியான விஷயங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். மற்றபடி வந்து உங்களுக்கு 11ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4ல் இருக்கும் பூமி சம்மந்தமான விஷயங்கள் நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு, தாயார் சார்ந்த ஒரு நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ அதெல்லாமே ரொம்ப சூப்பருங்க. ஸோ இதுவரை பார்த்த பொது பலன்கள். இப்போ பார்க்க போது தசாபதி பலன்கள். ஸோ தசாபதி பலன்கள் வந்து பார்த்திங்கன்னா கும்ப லக்னமாக இருந்து சூரிய தசாபதி சூரியன் 7ஆம் அதிபதியாக இருந்து அவர் வந்து உங்களுக்கு 12ல் இருக்கும்போது கொஞ்சம் வந்து கணவன் மனைவி வந்து வேறு ஒரு ஊர் போகிறது, வேலை விஷயமாக ஓடுறது, அலைச்சல்கள் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கலாம். சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயத்துக்காக கொஞ்சம் அலைச்சல் மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் நிறைய இருக்குங்க. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா கும்ப லக்னமாக சந்திர தசாபதி சந்திரன் வந்து சிறப்பான பலன்களை கொடுத்தாலும் உங்களுக்கு வந்து புதன் வியாழக்கிழமைகள் சந்திராஷ்டம காலகட்டம் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். கும்ப லக்னமாக வந்து செவ்வாய் தசாபதி வேலையில் வந்து ரொம்ப சின்ன அவமானங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு. செவ்வாய் தசாய் புத்தி நடத்துகிறவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. கடன் வாங்கியிருந்தீங்கன்னா கரெக்டாக சொல்லிவிடுங்க, முடியாதுங்கிற விஷயங்களே சொல்லிவிடுங்க. இல்லைன்னா அதனால் அவமானங்கள் வருவதற்கான வாய்ப்பு கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். மற்றபடி பக்கத்து வீட்டுக்கார்ட்டெல்லாம் பேசும்போது பழகும்போதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. பக்கத்தில் வேலை பார்க்குறவர்கிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துங்க. நீங்கள் ஏதாவது லூஸ் ஸ்டாக் போட்டிங்கன்னா அதனால் அவமானங்கள் வருவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது கும்ப லக்னமாக வந்து ராகு தசாபதி ராகு வந்து 2ல் இருக்கும்போது நல்ல ஒரு எமோஷனல் பேச்சு எல்லாமே இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஸோ கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக பேசுவீங்க. பெரிய லெவலில் வந்து வெளிநாடு போகணும் வெளியூர் போகணும் அப்படிங்கிற எண்ணங்களையும் நிறைய ஏற்படுத்தும். ஸோ குடும்பத்துக்காக ஏதாவது பெருசாக பண்ணணுங்கிற எண்ணங்களையும் நிறைய ஏற்படுத்துங்க. அப்புறம் கும்ப லக்னமாக இருந்து குரு தசாபதினு குரு வந்து பார்த்திங்கன்னா 2-11ஆம் அதிபதி 4 இருக்கும் பூமி சம்மந்தமான விஷயம் வண்டி வாகனம் நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. பட் குரு அக்கிரமாக இருக்கணும் கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். கும்ப லக்னமாக இருந்து சனி தசாபதி சனி வந்து பார்த்திங்கன்னா ராசியிலேயும் கொஞ்சம் சோம்பேறித்தனங்கள் அதிகமாக இருக்கும். சோம்பேறித்தனம்லாம் தூக்கி போட்டிங்கன்னா எல்லாமே அடகடன்னு நடக்கிறதுக்கான விஷயங்கள்லாம் சூப்பராக இருக்கும். ஸோ கும்ப லக்னமாக இருந்து புதன் தசாபதினா 8ஆம் அதிபதி வந்து உங்களுக்கு 11ல் இருக்கும்போது குழந்தைகளாலும் மற்றும் திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் ஒரு பூர்வீக சொத்துக்களால் நல்லா லாபங்கள் வரதெல்லாம் வரதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குங்க.
கும்ப லக்னமாகுது கேது தசாபதி. கேது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8ல் இருக்கும், ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா வந்து கணவன் மனைவிக்குள்ள சின்னதாக ஒரு கருத்து வேறுபாடு, டென்ஷன், ஸ்ட்ரெஸ்ஸஸ்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. கடன் சம்மந்தமான விஷயம், ஒரு மன உளைச்சல் வரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கின்றது ரொம்ப ரொம்ப அவசியங்க. ஸோ ஏன்னா வந்து இது கேதுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வந்து இருக்கும்போது அந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் பண்ணணும், அது பார்த்து நடந்துங்க. மற்றபடி வந்து கும்ப லக்னமாக வந்து சுக்கிர தசாபுத்தி அந்தரம் நடக்கணும். சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4 9ஆம் அதிபதியாக இருந்து அவர் வந்து உங்களுக்கு ராசியிலே இருக்கும்போது தந்தை தாயாராலும் நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருங்க. ஸோ அப்பா அம்மா கோச்சிக்கிட்டாலும் இப்போ வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருங்க. ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்களாக இருக்கணும். ஒரு பிரார்த்தனை விஷயம் மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து நம்ம வந்து இப்போ பார்க்க போகிறது என்னென்னா இந்த திதி நட்சத்திரம் கிழமை. ஸோ இதை வந்து நம்ம எப்படி ஃபாலோ பண்ணால் நம்ம வாழ்க்கையில் முன்னுக்கு வர முடியும் அப்படிங்கிற விஷயத்தை தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து ஏன் இதை மெயினாக சொல்கிறேன்னா நமக்கு வந்து நிறைய பிரச்சனைகளை வந்து இந்த 3 விஷயத்தை வந்து ஒட்டி தான் வரும். ஸோ அதனால் வந்து அதை தான் சொல்கிறோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா திதிங்கிறது வந்து உங்களோட ஜாதகத்தில் வந்து எந்த திதியில் நம்ம பிறந்திருக்கோமோ அந்த திதிங்கிறது வந்து நம்ம மூதாதையர் சம்மந்தமான விஷயங்கள் பழைய கர்மாக்களை சொல்கிறது வந்து திதிங்க. ஸோ அதனால் திதிங்கிறதுல வந்து நமக்கு பிரச்சனை இருந்ததுன்னா வீட்டில் வந்து ஒரு நிம்மதி இல்லாமல் கொஞ்சம் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குன்னா, ஸோ மூதாதையருடைய பிரச்சனைகள் உங்கள் ஜாதகத்தில் இருக்கிறதா நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னும் போது இந்த அமாவாசை திதி கொடுக்குற ஒரு விஷயத்தை பண்ணிட்டு வந்தீங்கன்னா அந்த திதி தோஷங்கள் விலகுவதற்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. ஸோ அந்த மாதிரி விளக்கு போடுறது இல்லை வந்து ஒரு தானம் கொடுக்குறது இந்த மாதிரி விஷயங்களால் வந்து நம்ம பழைய அதாவது நம்ம தாத்தாவோ இல்லை நம்மளே ஜென்மத்தில் இருக்கிற ஒரு ஜெனட்டிக் ஃபேக்டில் இருக்கிற பிரச்சனைகளை வந்து திதி சொல்லும். ஸோ அதில் வந்து நம்ம கிளியர் பண்ணிட்டோம்னா வீட்டில் வந்து இது வந்து அந்த திதி பிரச்சனை பார்த்திங்கன்னா ஜெனட்டிக்காக வந்து உங்களுக்கு இருக்கும், உங்கள் பையனுக்கு இருக்கும். ஸோ எல்லாருக்குமே ஜெனட்டிக்காக வரும். ஸோ அது வந்து கிளியராகிறதுக்கு நம்ம அந்த அமாவாசை பிரார்த்தனை ரொம்ப சிறப்பாக இருக்கும். அது மட்டும் ஒரு பிரத்யேகமான ஒரு விஷயங்கள் அதாவது பழைய விஷயங்கள் அந்த ஜெனட்டிக் ஃபேக்டில் இருக்கிற கிளியர் பண்ணுறதுக்குலாம் வந்து திதி வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பிறந்த நட்சத்திரம். ஸோ பிறந்த நட்சத்திரங்கிறது வந்து நடைமுறையில் நம்ம இருக்கிற ஒரு பிரச்சனைகளை வந்து கிளியர் பண்ணுறதுக்கான வாய்ப்பில் கண்டிப்பாக வந்து நட்சத்திரம் பண்ணணும். ஸோ நீங்கள் பிறந்த நட்சத்திரத்தை அன்றைக்கி நீங்கள் வழிபாடு பண்ணும்போது சிறப்பான பலன்கள்னா அன்றைக்கி ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா அந்த பிரச்சனைகளெல்லாம் அன்னன்னைக்கு வந்து கிளியர் பண்ணுறதுக்கான வாய்ப்புலாம் வந்து நட்சத்திரம் கொடுக்கணும். திதிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மூதாதை அந்த பர்டிகுலர் திதி அன்றைக்கி அந்த திதிக்கான தெய்வத்தை வழிபடும்போது அந்த திதிக்கான பிரச்சனைகள் நீங்கும். அதே மாதிரி நட்சத்திரத்துக்கான தெய்வத்தை வணங்கும் போது அந்த நட்சத்திர கிழமை அதாவது என் நட்சத்திரம் வர அன்னைக்கு வந்து நீங்கள் வந்து வழிபாடு பண்ணும்போது சிறப்பான பலன்கள் அதாவது அன்றைக்கி இருக்கிற பிரச்சனைகள் தீர்வதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்ல. கரண்ட்டில் வந்து எனக்கு இந்த பிரச்சனையாக இருக்குது இது சால்வ் ஆனால் போதும்னு நினைக்கிறோன்னா அது சால்வ் ஆகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா கிழமை. ஸோ கிழமைங்கிறது வந்து எப்படி வரும்னா நட்சத்திரம்ன்றது ஒரு இது வரும். ஸோ கிழமைங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நம்ம ஒரு சனிக்கிழமையில் பிறந்திருப்போம் இல்லை திங்கக்கிழமையில் பிறந்திருப்போம். ஸோ நம்ம பிறந்த கிழமை அன்றைக்கி வந்து வழிபாடு பண்ணும்போது நமக்கு ஃப்யூச்சர் நாளைய சந்ததிகள் வந்து ரொம்ப நல்லா இருப்பாங்க. ஸோ நீங்கள் இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க, அடுத்த கட்டத்தில் சிறப்பான வாழ்க்கை கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ அதனால் மனதார வந்து எப்போதுமே சொல்கிறதான் ஒரு பிரார்த்தனை, தினமும் ஒரு தெய்வத்தை பிடிச்சிட்டு அந்த தெய்வம் நமக்குள்ளே இருக்குன்னு சொல்லி நம்பிக்கையோடு பிரார்த்தனை பண்ணுவோம். கண்டிப்பாக அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றம் பிரார்த்தனை அவசியம். உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.